ஊர் சந்தை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு பாரம்பரியமான ரெசிபி பண்ண போறேன். அந்த ரெசிபியோட பேரு தவளை அடை. அது பேரு உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தவளை அடை. தவளை அப்படிங்கிறது அந்த காலத்துல வெண்கலத்தால செய்யப்பட்ட தவளை அப்படிங்கிற ஒரு பானையில இதை செய்வாங்க. இப்போ நம்ம கேஸ்ட் அயன் இல்லைன்னா நான்ஸ்டிக் தோசை தவா அதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த காலத்துல இந்த மாதிரி இந்த பிரான்ஸ் வெசல்ல செய்யப்பட்ட வெண்கலத்துல செய்யற ஒரு பானையில இந்த அடையை செய்வாங்க. அதனால இந்த அடைக்கு தவளை அடை அப்படிங்கிற பெயர் வந்தது. இது ஆக்சுவலா இதோட ஆரிஜின் தஞ்சாவூர் பேசின் தான். ஆனா தமிழ்நாட்டுல உள்ள ஒவ்வொரு வட்டாரங்களையும் இதை ஒவ்வொரு வகையா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு விதமா செய்வாங்க. இன்னைக்கு நான் செய்ய போறது ஆத்தென்டிக் தஞ்சாவூர் பேஸ்ல உள்ள தவளை அடை. அவங்க இது பேஸ் அரிசி குருணியை வச்சு செய்வாங்க. அதுக்கு நான் ரீப்ளேஸ் பண்றது இன்னைக்கு 3 டைப் ஆஃப் மில்லட்ஸ் சிறுதானியங்களை அரிசிக்கு பதிலா யூஸ் பண்ணி இந்த தவளை அடையை செய்யறேன். இந்த தவளை அடை எப்போ சாப்பிடுவாங்க அப்படின்னாக்க எய்தர் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது இதுல நிறைய பருப்பு வகைகள்லாம் சேர்றதுனால மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டோம்னா அந்த நாளைக்கு ஃபுல்லா தேவையான எனர்ஜியை நமக்கு இது கொடுக்கும். இன்னொன்னு என்னன்னா, பகல் ஃபுல்லா நம்ம வேலை செய்யும் போது அது ஈஸியா டைஜஸ்டும் ஆகும். டின்னருக்கு இதை மோஸ்ட்லி செய்ய மாட்டாங்க நைட்டு. ஏன்னா நம்ம சாப்பிட்டு தூங்கிறதுனால இது டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டம் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனாக்க அந்த காலத்துலலாம் வீட்டுல இருக்கிற ரிட்டையர்ட் பீப்புள் மார்னிங் ஒரு 10:30 11க்குலாம் சாப்பிட்டுருவாங்க. ஈவினிங் காஃபி டைம்ல அரௌண்ட் 3 or 4 o'clock அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிஃபன் மாதிரி வேண்டி இருக்கும். அந்த டைம்ல இதை தவளை அடை செய்யறது வழக்கம். ஆனா இது ஒண்ணு மேக்சிமம் 2 இல்லைன்னா 1, அதுக்கு மேல நம்மளால சாப்பிட முடியாது, ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ வயசானவங்க ஒண்ணு சாப்பிட்டுட்டு காஃபி குடிப்பாங்க, அதுக்கப்புறம் வாக் போயிடுவாங்க எல்லாரும். அந்த மாதிரி செய்யற ஒரு டிஃபன் தான் அந்த தவளை அடை. இன்னைக்கு நான் இதை அரிசி குருணைக்கு பதிலா நான் இன்னைக்கு என்ன எடுத்திருக்கேனாக்க, இந்த கப்ல 1/2 கப் திணை, ஊர் சந்தை திணை அரிசி 1/2 கப், 1/2 கப் பச்சை அரிசியில, அதாவது புழுங்கலுக்கு பதிலா பச்சை வரகரிசி, அதுக்கப்புறம் பச்சை குதிரவாளி, இந்த 3 1/2 கப். அப்போ 1.5 கப் எடுத்து 6 hours ஊற வச்சிருக்கேன். 6 hours ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். இது 3 வகையான மில்லட்ஸ். நீங்க 3 வகை யூஸ் பண்ணாலும் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரே ஒன் டைப் ஆஃப் மில்லட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஆனா இதுல 1.5 கப் எடுத்துக்கணும். அப்புறம் இது பருப்பு வகைகள். அதே கப்ல 3/4 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 3ஐயும் 3 hours ஊற வச்சு அதோட ஒரு 3 மிளகா வத்தல், நான் கிள்ளி போட்டிருக்கேன், அதனால நிறைய பீசஸ் இருக்கு. இதுல 3 மிளகா வத்தலும் போட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டேன். ட்ரெயின் பண்ணிட்டு இதை லேசா குருணிக்கு அரைக்கிற மாதிரி கோர்ஸா தான் இதை கிரைண்ட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் இதை நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இதை லேசா ஒரு சுத்தினா போறோம். இதை இப்போ இது கோர்ஸா பவுடர் ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இதை இப்போ இதுல இந்த ஊற வச்ச பருப்பு வகைகளை போட்டுக்கிறேன். இதோட இந்த அடைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு வகைகளை அரைக்கும் போது நல்ல ஃபைனாவே அரைச்சிடலாம், கொர கொரன்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
நல்ல ஃபைனா அரைஞ்சிருச்சு இது. இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும். ரொம்ப நம்ம தோசை மாவு இட்லி மாவு அளவுக்கு இருக்கக்கூடாது, அதை விட கெட்டியா தான் இருக்கணும் அது. வடைக்கெல்லாம் நம்ம மாவு அரைப்போம் இல்லையா, அதை விட கொஞ்சம் தண்ணியா, அவ்வளவுதான். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும், கெட்டியா. இப்போ இந்த நம்ம ஏற்கனவே நம்ம கோர்ஸா பொடி பண்ணி வச்ச அந்த மில்லட்ஸ், இந்த பருப்பு வகைகள் அரைச்சது, மிளகா உப்பு சேர்த்து அரைச்சது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுல. இப்போ இது ஆக்சுவலா இந்த தவளை அடைக்கு வந்து அரைக்கிறது வந்து ஓவர் நைட்டோ இல்லைனாக்கா ஒரு 4 or 6 hours வந்து புளிக்க வைக்கணும். விண்டர்னாக்கா ஓவர் நைட் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை சம்மர் சீசன் அப்படின்னாக்க ஒரு 4 மணி நேரம் வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணா நம்ம செஞ்சுக்கலாம் இதை வந்து. இல்லை அப்படி உடனே உங்களுக்கு செய்யணும் அப்படின்னாக்க தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் கெட்டியா உள்ள புளிச்ச தயிரை ஆட் பண்ணி செய்யலாம். தண்ணிக்கு பதிலாக எப்படி வேணா செஞ்சுக்கலாம் இதை. இப்போ இதுல கொஞ்சம் தாளிச்சு கொட்டணும், அதை தாளிச்சு கொட்டிடுவோம் இப்போ. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பல்லு பல்லா நறுக்கி கீரின பொடியா நறுக்கின தேங்காய் துண்டு கொஞ்சம். இந்த அடை செய்யறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அதான் நல்லா வாசனையா இருக்கும். இது செக்கு தேங்காய் எண்ணெய், ஊர் சந்தையிலோட தெக்கு தேங்காய் எண்ணெய். இது தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு, கடுகு, இதுல நான் 1-2 பொடி பண்ணின ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகு வச்சிருக்கேன். ஜீரகத்தை பொடி பண்ணல, முழுசா தான் போட்டிருக்கேன். 1-2 பொடிச்ச மிளகு, கொஞ்சம் ஜீரகம். நம்ம காரத்துக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகு போட்டுக்கலாம். கடுகு இப்பதான் லேசா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல கொஞ்சம் கருவேப்பிலை, வாசனைக்கு பெருங்காயம் கொஞ்சம் தாராளமா போடலாம், வாசனையா இருக்கும். அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்ச மிளகு ஜீரகம், இவ்வளத்தையும் சேர்த்துட வேண்டியதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த அடையை வந்து நல்ல அடி கனமான பாத்திரத்துல வந்து செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து சின்ன குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்களுக்கு எல்லாம் இது தாராளமா கொடுக்கலாம், ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். ஹாலிடே டைம்ல, வெக்கேஷன் டைம்ல எல்லாம் ஈவினிங் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்தாக்க ஏன்னா வெளியில நல்ல கிறிஸ்பியா வடை மாதிரி இருக்கும், ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. மில்லட்ஸ்ல சிறுதானியங்கள்ல என்னெல்லாம் சத்துக்கள் இருக்கோ அந்த எல்லா சத்துக்களும் இதுல இருக்கு. நார் சத்து இருக்கு உங்களுக்கு, மற்ற எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. மற்றபடி நம்ம வந்து பருப்புகள் ஆட் பண்றதுனால அதுல உள்ள புரத சத்து அதுவும் சேர்ந்து கிடைக்கிறதுனால ஒரு ஹெல்தியான டிஃபன் இது. இதுல முதல்ல இதுல தேங்காய் எண்ணெயை விட்டுப்போம் கொஞ்சம்.
தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு நல்ல ஒரு கரண்டி, இது ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது, சின்ன சின்னதாக தான் இருக்கணும். தோசைக்கு பண்ற மாதிரி தேக்க வேண்டாம். மூடி வச்சிடலாம். இது வேக 3லேருந்து 5 நிமிஷம் கண்டிப்பா ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ இந்த ஓரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அப்படி கிறிஸ்பா முறுமுறுன்னு இருக்கிறதா செவந்து இருக்கிறது தெரியும். இப்போ இதை திருப்பி போடுவோம். திருப்பி போட்டு மூட வேண்டாம். ஏற்கனவே எண்ணெய் இருக்கு, அதனால உடலை வேணும்னா தேவைப்பட்டா விட்டுக்கலாம் எண்ணெய். இது ரொம்ப ஒரு எல்லா டேஸ்டும் கலந்து ஒரு கரகர முறுமுறுன்னு இருக்கும். வெளியில மழை நேரத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு டிஃபன். தேங்காய் பல் அப்பப்போ சாப்பிடும்போது அந்த தேங்காய் பல் வாயில இது பண்ணும்போது நல்லா இருக்கும். கடிக்கும் போது மிளகு ஜீரகத்தோட அந்த டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டிஃபன் நல்லா செவக்கட்டும். கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணணும். இதை அடுப்பை பெருசாக எரிய விட்டோம்னாக்க வெளியில செவந்து வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள வேகாது. அதனால சிம்ல வச்சு தான் இதை செய்யணும். நிதானமா அடுப்பை எரிய விட்டு இப்போ முறுமுறுன்னு தவளை அடை ரெடி. வெளியில நல்ல கிறிஸ்பியா இருக்கும், நடுவில் சாஃப்டா இருக்கும், ஃப்ளஃபியாவும் இருக்கும் நடுவில். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லைன்னா இதுலயே உப்பு, காரம், பெருங்காயம், கருவேப்பிலை, தேங்காய், மிளகு, ஜீரகம் எல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. தவளை அடை ரெடி.